ஓகே, இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஐ கோனா அனலைட் திஸ் லேண்ட் அப்படிங்கிற மனுவை தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சீனில் நம்மளுக்கு என்ன காமிக்கிறாங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் ஹீரோட ரிப்போர்ட் இருக்குது. அந்த ரிப்போர்ட்டில் என்ன போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு ஒரு பயங்கரமான வியாதி இருக்குது. அந்த வியாதி வந்துட்டு ஹீரோவுக்கு மட்டும்தான் இருக்குது. இவன் மூலியமாக தான் அந்த வியாதியே கிரியேட் ஆகிருக்கு. இது மற்ற யாருக்கும் பரவாது அப்படிங்கிற மாதிரியும் போட்டிருக்கு. அங்கே இருக்க கம்பவுண்டர் பார்த்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறான், இந்த வியாதி வேறு யாருக்கும் இல்லாதனால உங்கள் பெரிய வைக்க வாய்ப்பு இருக்குது. என்னோடய ஆழ்ந்த அனுதாபங்கள், இன்னும் நீங்கள் ஒரு 6 மாதத்தில் இறந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கம்பவுண்டர் வந்து சோகமாக சொல்லி அனுப்புகிறாப்புல. ஹீரோவுக்கு அவனோட மன வருத்தத்தை தாங்கவே முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவனுக்கு ப்ரீவியஸாக ஹெல்த் ரிலேட்டடான இஷ்யூவும் பண ரிலேட்டடான இஷ்யூவும் இல்லவே இல்லை. அவன் எல்லாத்தையும் சரி பண்ணி இப்போ தான் ஒரு நார்மலான லைஃபுக்கு போகலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னும் நீங்கள் ஒரு 6 மாதத்தில் இறந்துருவீங்க அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் ஆட்டம் இவனுக்கு வந்து கொடுத்துட்றானுங்க. ஸோ ஹீரோ வந்து இந்த சோகத்திலே ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கான். சிக்னலும் சேஞ்ச் ஆகுது, எல்லா காரும் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டுருக்குது. எல்லோரும் நினச்ச மாதிரி தான் நானும் நினச்சேன். என்னென்னா, இங்கே ஹீரோ வந்து செத்துருவான், செத்ததுக்கப்புறம் ரீஎன்கார்னேட் ஆகி இன்னொரு வேர்ல்டில் போயிடுவான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் என்ன, பின்னாடி வந்து ஒருத்தர் வந்து தள்ளி விட்டுட்டு, தம்பி என்ன சாகிறதுக்காகவே இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அவரை காப்பாற்றி விட்டுறாங்க. அப்படி இருந்துமே ஹீரோவுக்கு மனவர்த்தம் தாங்க முடியல. என்னை எதுக்கு தான் அவன் காப்பாற்றணும்னு தெரியல, நான் இப்போயே செத்துருக்கலாம், எதுக்கு தான் நான் உயிரோட வாழ்கிறேன்னே தெரியல. இன்றைக்கி கூட நான் ஒரு லாட்ரி வாங்கினேன், அந்த லாட்ரியில் எனக்கு ஜாக் பாட்டு கூட அடிச்சிருக்குது. ஆனால் அது ஒரு 6 மாதம் கழித்து தான் கிடைக்குன்னு போட்டிருக்குது. நான் செத்ததுக்கப்புறம் அந்த லாட்ரி கிடச்சா என்ன, கிடைக்கலன்னா என்ன? ஸோ நான் எப்படியாவது உயிர் வாழ்ந்தே ஆகணும், இந்த லாட்ரி நான் எடுத்தே ஆகணும், நான் ஒரு நல்ல லைஃப்பை வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து அழுதுகிட்டே இருக்கிறான். அதே டயத்தில் பார்த்தீங்கன்னா, அப்படியே ஹீரோ வந்து செத்து ரீஎன்கார்னேட் ஆகிறப்பல எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு உலகத்தில். அது வந்து ஒரு கிங்டம் பேஸ்டான ஒரு ஏரியா. அது மட்டும் இல்லாமல் இவன் நார்மலாக வந்துட்டு எப்படி இன்னொரு உலகத்தில் வந்து ரீஎன்கார்னேட் ஆகிருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு எலும்பு கூட ரீஎன்கார்னேட் ஆகிருப்பான். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மான்ஸ்டரை டிஃபீட் பண்ணி எவால்வ் ஆகி லிச்சாக மாறியிருப்பாப்புல. லிச்சுன்னா உங்களுக்கு என்ன தெரியும்ல? ஸோ இந்த எலும்பு கூடோட மேஜிக் பவர் சேர்ந்து தான் வந்து லிச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய லிச்சாக மாறிடுவாப்புல. அது மட்டும் இல்லாமல் டிவென்ட்ரலமில் நிறைய எனிமீஸ் வந்து இருப்பாங்க. டிவென்ட்ரலமில் யார் இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, காட் இருப்பாங்க. காடை எதிர்த்துக்கிட்டு நிறைய மான்ஸ்டர் வந்து போராடிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கள மொத்தமாக அழிக்கிறதான் பார்த்தீங்கன்னா ஹீரோட வேலை. ஸோ மொத்த மான்ஸ்டரையும் அவன் நிறைய மான்ஸ்டர் அழிச்சிருப்பான். யாரை எதிர்த்துக்கிட்டு போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காடை எதிர்த்துட்டு போகிறான் எல்லாரையுமே. ஸோ எல்லாரையும் அழித்த உடனே இப்போ ஃபைனல் பாஸ் வந்து வந்துடுறாப்புல. இந்த ஃபைனல் பாஸை டிஃபீட் பண்ணிட்டாலே போதும், ஹீரோவுக்கு இருக்கிற முக்கால்வாசி பிரச்சனை வந்து முடிஞ்சிடும். ஸோ ஃபைனலாக வந்துட்டு ஹீரோ என்ன தெரியுமா பண்ணுறான், அங்கே இருக்கிற அந்த ஃபைனல் பாஸையும் ஹீரோ வந்துட்டு ஒரே அடியாக போட்டு தள்ளிடுறாப்புல. அதுவும் ஒரே பிலோவில் அடிச்சிடறாப்புல. அந்த ரேஜுக்கு வந்துட்டு ஹீரோ வந்துட்டு மிகப்பெரிய ஆளாக வளர்ந்து வந்திருக்காப்புல. மானசக்தியெல்லாம் அவருக்கு நிறையவே இருக்குது. அவனை எதிர்க்க யாரும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு வந்துடுவாப்புல. அதனால் அங்கே இருக்க எல்லா டீமன்ஸ் என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இவனை டீமன் கிங்காக வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க டீமன்ஸ் எல்லாமே பாராட்டிகிட்டு இருக்காங்க. நம்ம டீமன் கிங் வந்துட்டு என்ன தெரியுமா பண்ணிட்டாரு, இதேமாரி டிவென்ட்ரில் நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தால் அந்த ரெபல் ஆர்மியை மொத்தமாக அழிச்சிட்டாரு, அங்கே இருக்க ஃபைனல் மான்ஸ்டரையும் அழிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி பாராட்டிகிட்டு இருக்காங்க. ஹீரோவுக்கு வந்துட்டு இந்த பாராட்டெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குது. பரவாயில்லையே இவ்வளோ பேர் பாராட்டுறாங்களேன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஐசக் வாழ்க, ஐசக் வாழ்க, கிங் ஐசக் வாழ்க அப்படின்னு எல்லாருமே கத்திட்டு இருக்காங்க. அந்த டயத்தில் தான் ஹீரோ வந்து என்ன தெரியுமா சொல்கிறான், என் பேர் இசக்கடா, ஐசக் கிடையாதுடா, எப்போதும் என் பேரை மாற்றி சொல்வீங்களா அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து காண்டாகிறப்பல. இதை நீங்கள் நோட் பண்ணுங்கள், ஏன்னா பார்த்தீங்கன்னா இதான் ஒரு பிளாட் ட்விஸ்ட்டாகவே அமையும். ஓகேவா? ஸோ இவனோட பேர் வந்து இசக், ஆனால் எல்லாருமே ஐசக்னு தான் கூப்பிடுவாங்க. அங்கே இருக்க எல்லாருமே ஐசக் கிங் வாழ்கன்னு தான் கத்திட்டு இருப்பாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஹீரோ எல்லாத்தையும் கொண்டான்ல. ஸோ அவனோட ஃபைனல் கோல் வந்து இது கிடையாது, அவன் ஸ்ட்ரெயிட்டாக ஹியூமனாக மாறுறது தான் அவனோட ஃபைனல் கோலே. அவனால் வந்துட்டு ஹியூமனாக மாறி இருக்க முடியாது, ஏன்னா அவன் அந்த லிச்சாக இருக்கிறனால. ஸோ இந்த லிச்சாக இருக்கிறனால இந்த சாப்பாடு இதெல்லாம் சாப்பிட்டாலுமே அவனுக்கு வந்து எப்படி சொல்கிறது, சும்மா ஒரு மண்ணை திங்கிற அவ்வளோதான் இருக்கும். அவனுக்கு அந்த டேஸ்ட் எதுவுமே தெரியாது. ஏன்னா அந்த ரேஞ்சுக்கு தான் அந்த லிச்சோட கண்டிஷனுமே இருக்கும். எல்லா லிச்சுக்குமே இதான். ஓகேவா? ஸோ எல்லா லிச்சாலையும் எதையுமே உணர முடியாது, பெயின் எதுவுமே உணர முடியாது. ஆனால் என்ன, யாராவது பாராட்டினா சந்தோஷமாக இருக்க முடியும், அந்த சந்தோஷத்தை மட்டும் உணர்ந்துக்க முடியும். ஹீரோவுக்கு அப்படியே நான் ஹியூமனாக மாதிரி நல்லபடியாக வாழணுங்கிறத அவனோட ஆசை. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டிவென்ட்ரிலமில் வந்துட்டு ஒரு கொஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதேமாதிரி வந்துட்டு இந்த டிவென்ட்ரிலம் யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்காங்களோ அவங்கள மொத்தமாக அழிச்சிட்டு, உனக்கு நாங்கள் உன்னோட வரத்தை கொடுக்குறோம், நீ வந்து ஹியூமனாக மாறிடுவ அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ப்ராமிஸ் படி தான் ஹீரோ இங்கே இருக்க எல்லாரையுமே கொண்டிருப்பான். அந்த டிவென்ட்ரிலம் யாரெல்லாம் ஏற்றுக்கிட்டு எந்தெந்த மான்ஸ்டர்லாம் இருக்கோ அத்தனை மான்ஸ்டரையும் மொத்தமாக கொன்று ஹீரோ வந்துட்டு இப்போ டிவென்ட்ரிலம் காட்ஸுக்கிட்ட வந்துட்டு சப்மிட் பண்ணுறான். நீங்கள் சொன்னபடி நான் எல்லாரையும் கொண்டுட்டேன், நீ ஹியூமனாக மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த காட்ஸுக்கிட்டலாம் கேட்குறான். அந்த டயத்தில் அந்த காட்ஸ் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, இதை கொல்றதுக்கு எப்படியாவது 500 வருஷமாக ஆகும்னு தெரிஞ்சுதாப்போ அவன்கிட்ட அதை கொடுத்தோம்,
ஆனால் நீ இந்த 2-3 வருஷத்தில் இதை ஈஸியாக கொண்டுட்டியே, இதுக்கெல்லாம் பாசிபிளே இல்லை, உன்னைய நாங்கள் அடிமையாக வச்சுருக்கலான்னு தான் நினச்சோம். ஸோ இவனை வந்துட்டு எப்படி திரும்ப யூஸ் பண்ணலான்ட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவனுக்கு ஒரு இம்பாசிபிளான டாஸ்க்கை கொடுத்துட்டு இவனை ஒரு 500-600 வருஷத்துக்கு இவனை ஒரு அடிமையாக வச்சுருப்போம், அப்படியே இவனும் பழகி போயிடுவான் அப்படிங்கிற நினச்சிட்டு தான் அந்த கார்டெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கொஸ்ட்டை. அதுக்கப்புறம் அவனுக்கு ஹியூமனாக மாற்றிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறானுங்க. ஆனால் என்ன, இது தெரியாத ஹீரோ வந்துட்டு அங்கே இருக்க எல்லாரையுமே கொன்று இருப்பான். ஸோ அங்கே இருக்க பொண்ணு வந்து இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கு. ஹீரோக்கு பச்சையை கேட்டுருது, டேய் எனக்கு எல்லாமே கேட்குது, நான் என்னோடய வாக்கை காப்பாற்றிட்டேன், நீங்கள் உங்களோட வாக்கை காப்பாற்றுங்க, நீங்கள் என்னை ஹியூமனாக மாற்றிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த டயத்தில் இன்னொரு கார்டு வந்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறான், தம்பி நீ சொல்கிறதெல்லாம் சரிதான்ப்பா, எங்களுக்கு இன்னொரு ஃபேவர் பண்ணு, எங்களுக்கு இன்னொரு டாஸ்க் இருக்குது, அந்த டாஸ்க்கை நீ முடிச்சு கொடுத்துட்டா உன்னை ஹியூமனாக மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க கார்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு ஹீரோ என்ன தெரியுமா சொல்கிறான், தம்பி ஸ்கெலிட்டனுக்கு மூளைன்னு ஒன்று இருக்காதுன்னு இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் தான், ஆனால் எனக்கு அறிவுன்னு ஒன்று எக்ஸ்ட்ராவே இருக்குது, மறந்துடாதீங்க, நான் என்னோடய வாக்கை காப்பாற்றினேன், நீங்கள் உங்களோட வாக்கை காப்பாற்ற மறந்துடாதீங்க, என்னை ஹியூமனாக மாற்றுங்க, இல்லைன்னா இதுக்கு பனிஷ்மெண்ட்டாக நீங்கள் எல்லோரும் உங்கள் உயிரை விட வேண்டியிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அதை கேட்டு அங்கே இருக்கிற எல்லா கார்டுமே ஷாக் ஆகுறாங்க. என்ன இவன் நம்மளே ஏற்றுக்கிட்டு வர்றான், இவன் நோட்டீஸ் பண்ணிட்டான், இவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்கலாம் நினச்சிட்டு இருக்காங்க. ஹீரோ அவனோட ஃப்ளாஷ்பேக்கை சொல்ல ஆரம்பிக்கிறான். இதேமாரி இவன் சமன் ஆகுவான். இவன் எப்படி சமன் ஆகிருப்பான்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபர்பிடன் ஆர்ட்டால் தான் சமன் ஆகிருப்பான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இவனால் ஹியூமனாக மாற முடியாது இவனோட ஓன் மேஜிக் வச்சுட்டு. ஸோ அதனால தான் காடோட ஹெல்ப்பெல்லாம் கேட்டிருப்பான். ஸோ காடு நினச்சா தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமனாக மாற்ற முடியும். அதனால் வந்துட்டு ஒரு கண்டிஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க. இதேமாரி வந்துட்டு இந்த டிவெண்டர் இல்லாமல் நிறையா பேர் எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க, ரெபல்ஸ் நிறைய பேர் கிரியேட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்கள அழிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. அந்த டாஸ்க்கு படி ஹீரோ வந்துட்டு சரி நான் எல்லாரையும் அழிக்கிறேன், என்னை ஹியூமனாக மாற்றிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ எல்லாருமே அழிச்சிட்டான் ஹீரோ வந்துட்டு. ஆனால் இதை அழிக்கிறதுக்கு 500 வருஷமாவது ஆகும் அப்படிங்கிற மாதிரி அந்த காட்ஸ் எல்லாம் நினச்சிருந்துருக்காங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ஹீரோ வந்துட்டு அவ்வளோ ஸ்ட்ராங் ஆகி எல்லாரையுமே அழிச்சிட்டான். ஸோ இவங்க அவங்களோட வாக்கை காப்பாற்ற மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. ஹீரோ வந்து சொல்லிடுறான், இனி நீங்கள் வந்து ரொம்ப சாதாரணமாக நினச்சிட்டீங்க, நான் யாருன்னு தெரியாமலே நீ இத்தனை நாள் இருந்துட்டீங்க, என்னோடய மானா பவர் எந்த அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு தெரியுமா, ஸோ ஃபைனலாக உங்கள் உயிரோடு எல்லாம் தயாராக இருங்க, இல்லைன்னா நீ ஹியூமனாக மாற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஃபைனலாக ஒரு கொஸ்ட்டு கொடுக்குறான். ஆனால் அங்கே இருக்க எல்லா கார்டுக்கும் தெரியுது இவனை ஹியூமனாக மாற்ற மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் ஹீரோ என்ன தெரியுமா பண்ணுறான், அவனோட மானா மொத்த சக்தியும் ஒரு பிளாஸ்ட் ஆட்டை உருவாக்குறான். அங்கே இருக்க கார்டு எல்லாமே பயப்படுறாங்க, ஏன்னா இவனோட சக்தியை எதிர்த்துக்கிட்டு அங்கே எந்த சக்தியுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ ஹீரோ வந்துட்டு பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கான், எல்லாம் சாகுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த டயத்தில் அவனால் பாடியை மூவ் பண்ண முடியல. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா அவனோட மானாவெல்லாம் அப்சர்வ் ஆரம்பிக்குது, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ நினச்சிட்டு இருக்கான். அந்த டயத்தில் இன்னொரு கார்டு வந்துட்டு சொல்கிறான், தம்பி உன்னை எதிர்க்கிற லெவலுக்கு சக்தி எங்கள்கிட்ட எதுவும் இல்லை தான், இந்த மாதிரி நடக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்கள் என்ன தெரியுமா பண்ணி வச்சுருக்கோம், எங்கள்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை நாங்கள் ஏற்கனவே உருவாக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு பெண்ணை ஒன்று வச்சுருப்பான், பெண்ணு மாதிரி ஒரு ஃபெதர் ஒன்று வச்சுருப்பான். ஸோ அந்த ஃபெதரை வச்சுக்கிட்டு யாரை செலக்ட் பண்ணிவிட்டு ஒருத்தருடைய பேரை எழுதுகிறாங்களோ அவங்க அதுவாக ரீஇன்கார்னேட் ஆயிடுவாங்க. ஸோ அவங்களோட சோல் வந்துட்டு இதுக்குள்ளே போயிடும். அவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, ஒரு பூச்சியில் வந்துட்டு நம்ம ஹீரோட பேர் எழுதிடுறாங்க செலக்ட் பண்ணிவிட்டு. என்னது இதுக்கு சாத்தியமே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வச்சுட்ருக்கான். அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க, தம்பி இது ஒரு ஹை கிளாஸ் கோலியார்ட்டு, நீ ஏற்கனவே ஃபர்பிடன் ஆர்ட் வழியாக தான் வந்திருக்கிற, ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது டேலி ஆயிரும், இது உனக்கு ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லி அமுச்சு விட்டுறாங்க. ஹீரோக்கு என்ன கடுப்புனா தாங்க முடியல, ஏன்னா அவனை ஒரு பூச்சிக்குள்ளே அவனோட பேர் எழுதி அமுச்சிட்றாங்கல்ல. ஸோ இவன் ஒரு பூச்சிக்குள்ளே இவனோட சோல் போயிடும். அதேமாரி இவனோட பவரும் கொஞ்சம் கம்மியாயிரும், அந்த பூச்சிக்கு ஏற்றாப்புல இவன் பவர் கம்மியாயிரும். ஸோ ஃபைனலாக ஹீரோவை டார்ச்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க. ஹீரோவுக்கு புரிஞ்சு போயிடுது, நம்ம வாழ்ந்தாலும் செத்தாலும் இதுக்கு மேலே நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் நியூக்ளியர் பாம் மாட்டேன், அவனோட மானசக்தி எல்லாத்தையுமே இன்க்ளூட் பண்ணி அவன் பாடி அவனே டிஸ்ட்ராய் பண்ணுற லெவலுக்கு வந்துடுறான். அங்கே இருக்க கார்டெல்லாம் அவனோட ஸ்பெல் ஆக்டிவேட் ஆகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஃபைனலாக 2 ஸ்பெல்லுமே ஆக்டிவேட் ஆகுது. ஹீரோ பார்த்தீங்கன்னா பிளாஸ்ட் ஆகிடுறான். அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பெல் இருக்குல்ல, அந்த கார்டு கொடுத்த ஒரு ஸ்பெல்லு அவனோட பூச்சிக்குள்ளே அந்த பேர் எழுதியிருப்பாங்கல்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகுது. 2 இப்போ டேலி ஆக ஆரம்பிச்சிருது. ஸோ மற்ற கார்டெல்லாம் கேட்குறாங்க, இந்த பூச்சியோட ஸ்பெல் வந்து ஆக்டிவேட் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் சார், இந்த பூச்சிக்குள்ளே ஹீரோ வந்து போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்கள கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இப்போ எல்லா கார்டும் சந்தோஷமாகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே இருக்க சில கார்ட்ஸுக்கெல்லாம் தெரியுது என்னென்னா, நம்ம வருங்காலத்தில் இவனை மாதிரி நிறைய பேர் பிரச்சனை பண்ணிருப்பாங்க. ஸோ இருக்கிற எல்லா டீமனையும் நம்ம வந்து கொன்னாகணும், கொன்னா தான் பார்த்தீங்கன்னா நம்ம சந்தோஷமாக வாழ முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அங்கெல்லாம் யோசிச்சுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்க ஒரு ஐடியா கொடுக்குறான். இதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம சயின்ட் கேண்டிடேட்டை வந்துட்டு ஹியூமன் ரிலமில் அனுப்பி வைப்போம். ஸோ அவன் வந்துட்டு அங்கே இருக்க எல்லா டீமன்ஸையும் கொண்டுடுவான் அப்படிங்கிற மாதிரி அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்க எல்லா கார்டையும் அக்செப்ட் பண்ணுறாங்க. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சுட்டு என்ன பண்ணுவாங்கன்னா சயின்ட்டுங்கிற ஒரு ஹியூமன் கேண்டிடேட் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அந்த ஹியூமன் கேண்டிடேட் என்ன தெரியுமா பண்ணுவோம், அங்கே இருக்க எல்லா மான்ஸ்டர்
மாஸ்டரை வந்து கொலை பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி அங்கே காடெல்லாம் முடிவு பண்ணிடுறாங்க. காடோட சக்தி வந்துட்டு அந்த ஹியூமனுக்குள்ளே செலுத்திடுவாங்க. ஓகேவா, அதாவது ஹோலி பவரை செலுத்திடுவாங்க. இன்னொரு காடு வந்துட்டு கேட்குறான், ஆமாம் இந்த பூச்சிக்குள்ளே அந்த ஐசக் போயிட்டான்ல, இவனை வச்சுட்டு நீ என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறான். வாழ்க்கை முழுக்க இவனை தண்டனை அனுபவிச்சுக்கிட்டே இருக்கணும், இந்த பூச்சியை நான் கொடூரமாக கொண்டுக்கிட்டே இருப்பேன், அதே டயத்தில் இவன் சாக மாட்டான், கொல்றதுன்னா டார்ச்சர் பண்ணுறது, அந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த டயத்தில் ஹீரோட மைண்டுக்குள்ளே தோணுது, ஓ நான் பூச்சியை ரீஇன்கார்னேட் ஆகிட்டேனா, சார் இந்த காடெல்லாம் நம்பவே கூடாதுப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் மனசில் நினச்சிக்கிட்டு இருக்கான். ரொம்ப சோகமாக இருக்கான். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவன் பூச்சியை ரீஇன்கார்னேட் ஆகலை, அவன் கையை பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஆட்டம் இருக்குது. என்ன அவர் ஹியூமனாக எவால்வ் ஆகிட்டானா, ஆனால் இதுக்கு வாய்ப்பே இல்லையே, அந்த காடெல்லாம் என்னை பூச்சியால் மாத்திரன்னு சொல்லிட்டு இருந்தானுங்க. சரி ஏதோ ஒன்று நல்லது நடந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மனசில் நினச்சிட்டு இருக்கான். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு 2 பேர் இருப்பாங்கல்ல, ஸோ அவங்கெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இதேமாரி குழந்தை கண் விழிச்சிட்டான், சரி அந்த ஃபீடிங் பாட்டில் எடு நம்ம குழந்தைக்கு ஊட்டி விடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைய ரீஇன்கார்னேட்டால அந்த ஹீரோ அவன் வந்து அவங்கள பார்க்குறான். அவங்கள பார்த்தா நல்லவங்க மாதிரியே தெரியல. என்னடா அது மறுபடியும் என்னை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் போடுறாப்புல தெரியுது. ஆமாம் அந்த ஃபீடிங் பாட்டில் இருக்கிறது என்ன விஷம் தானே, என்னை விஷம் கொடுத்து கொல்ல பார்க்குறீங்களாடா. டேய் நான் ஏற்கனவே வந்துட்டு செத்து போய் ஒரு ஸ்கெலிட்டனாக மாறி மறுபடியும் செத்து போய் தான்டா இந்த மாதிரி ஒரு ஹியூமனாக மாறி இருக்கேன், எத்தனை வாட்டிட்டா என்னை சாகடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். இதோடைய இந்த சாப்டர் முடியுது. நான் சீக்கிரம் அடுத்தடுத்த சாப்டர் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ, பை.